இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெடுகிற காரியத்தை பார்ப்போம். அது ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் மனிதனை உருவாக்கினார். இந்த உருவாக்கின இந்த 6 அதிகாரத்திற்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை படைத்தது எனக்கு விசனமாய் இருக்கிறது. அவர்தான் அவருடைய சாயல்ல மனிதனை படைத்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாய், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாய், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்குள்ளாய் ஆண்டவர் மனுஷனை படைத்தது எனக்கு மன வருத்தமாய் இருக்கிறது, மனவேதனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்றது என்று கண்டு அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது. அக்கிரமம் பெருகிறது. அவன் இருதயத்தின் நினைவு தோற்றமெல்லாம் என்ன செய்தான்? எல்லாம் பொல்லாதது என்று ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம், அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பொல்லாததாய் இருக்கிறது. நம்ம பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நம்ம முகத்தை பார்க்கிறோம், ஒரு மனிதனை முகத்தை பார்க்கிறோம், ஓ இவன் நல்லா இருக்கு, நீட்டா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், கோட் ஷூட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்கிற நிதானங்கள் வேறு. ஆனா ஆண்டவர் நிதானிக்கிற நிதானம் வேறு. பூமியில் இருக்கிற அனைத்து மனிதனை அவர் ஸ்கேன் பண்ணி வைத்திருக்கிறார். உருவாக்கினவர் அவர். ஒவ்வொரு மனிதனுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஒரு தலை மனிதனுடைய தலையில் இருக்கிற அந்த முடி கீழே விழுகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் தான் சொல்றாரு, இம்மனுஷனுடைய இருதயம் பொல்லாத அக்கிரம சிந்தையினால் பெருகி போய் இருக்கிறது, இவனை படைச்சது எனக்கு வருத்தமாக இருக்குது என்று சொல்லுகிறார். அதை முடித்து ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, அங்கு ஒரு மனிதனுக்கு மாத்திரம் தயவு கிடைக்க செய்கிறார். கீழே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்றார். உலக தேசத்துல அவர் உருவாக்கின எல்லா மனிதர்களையும் அழித்து போடும்படி ஆண்டவர் முடிவு செய்தார். பிரியமானவர்களே, அதை நம்ம அறிந்திருக்கிறோம். நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய ஜலப்புயம் வந்தது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊற்றுகளும், வானத்தின் மதகுகள் திறந்தது. எல்லாம் அறிந்திருக்கிறோம். மொத்தமாக பூமிக்கு மேலே ஒரு 15 அடி உயரத்துக்கு மேலாக தண்ணீர் பாய்ந்தது. அதில் காக்கப்பட்டவர்கள் 8 பேர் தான். எவ்வளோ ஒரு பயங்கரமான கொடுமையான காரியம் பாருங்களேன். 8 பேர், நோவாவினுடைய குடும்பம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டார். அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் பாதுகாக்கப்பட்டது 8 பேர் தான். இந்த 8 பேர் தான் அடுத்த சன்னதியை உருவாகிறது. இந்த 8 பேருடைய சன்னதியில் ஆண்டவர் புதிய ஒரு சரித்திரத்தை உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு அவருடைய ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்ட இதுவரைக்கும் அவருடைய காரியங்கள் பூரம் அக்கிரமமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் மனிதனை படைத்தது எனக்கு விசனமாய் இருக்கிறது என்று அவர் கண்டு நோவாவுக்கு தயவு கிடைக்க செய்தார். அது நிமித்தமாய் மீண்டுமாய் ஒரு ஜனக்கூட்டம் பெருகினது. மீண்டுமாய் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். இதற்காகவே வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் மனுஷனாய் பிறந்து கீழே இறங்கி வந்து மனிதனுடைய பாவத்துக்கு இனி ஒன்றும் செய்ய முடியும். ஏன்னா அவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, நான் இனி பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. மனவேதனை, மீண்டுமாய் மிருக ஜீவன் எல்லாத்தையும் அழிச்சாரு.
ஆனால் மீண்டுமாய் அவரே சொந்தமாய் இரத்த கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். அதே போல இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிற பார்வையில மனுஷனுடைய இருதயம் பயங்கர கொடூரமாய் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அன்பு தனிந்து போகும் என்று வேதம் சொன்னது. அதே போல அன்பு தனிந்து போகும். தகப்பனுக்கு தாய்க்குள்ள பிள்ளைகளுக்கு உள்ள அன்பு தனிந்து போய், கணவன் மனைவிக்குள்ள அன்பு தனிந்து போய்விட்டது. எல்லா அன்பும் தனிந்து போய்விட்டது. அவ்வளோ கொடூரமாய் மனிதனுடைய இருதயம் மாறிக்கொண்டிருக்கிறது பிரியம். ஏன்னா ஒரே ஒரு காரியம், பணம் சம்பாதிக்கணும், செல்வத்தை சம்பாதிக்கணும், நாட்டை பிடிக்கணும், தேசத்தை பிடிக்கணும், இடம் வாங்கணும். இதே எண்ணங்கள் மனிதன் போகும்பொழுது அவன் சம்பாதிப்பதற்காக, அவன் ஆஸ்திகளை சேர்ப்பதற்காக அவன் இருதயம் கொடூரமாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனை ஜீவன்களை வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு நேராய் கடந்து ஒரு மனிதனை உயர்த்த விடாதபடிக்கு எத்தனை பேரை கொல்லலாம் அப்படின்ற ஒரு ஒரு கொடூரமான இருதயம், பாவம் பெருகி போய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பாவம். ஒருவேளை உங்கள் கண்களுக்கு முன்பதை எங்கே பார்த்தீங்கன்னாலும் என்ன நமக்கு கண்ணுக்கு தெரியுதுனா இது பாவமாக தெரியும். அது எது நல்லா யோசித்து நிதானமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது அது தெரியும் பிரியமானவர்களே. அப்போ பூமி மீண்டுமாய் ஆண்டவருடைய அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய விசனம் மீண்டுமாய் மனிதனை நான் உருவாக்கினது பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது போல மீண்டுமாய் உருவாகிறது. பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி ஏற்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் ஏற்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அதே போல மனுஷகுமாரனால நடக்கும். யாருக்கு எல்லாம், அதாவது அங்க நோவாவின் காலத்தில் 8 பேர் தான் காக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரன் காலத்தில் அதே மாதிரி நடக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபையின் நிமித்தமாய், அவர் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிற அந்த தயவு நிமித்தமாய் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரேன்னு சொன்னோம்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை மனுஷகுமாரன் காலத்தில் அதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. அன்னைக்கு ஜலப்புறம் வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்ளணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இதவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவர்களுக்கு, ஏன் கிறிஸ்தவர்களுக்கே அது ஒரு ஒரு கட்டுக்கதை போல அவர்களுக்கு தோன்று கொண்டு இருக்கிறது. அவர் வருவார், அவர் நியாயமுள்ள நியாயாதிபதியாய் வருவார். அவருடைய பார்வைக்கு ஒருவனும் தப்ப முடியாது பிரியமானவர்களே. நோவாவின் காலத்தில் எப்படி ஏற்பட்டதோ அதே போல நடக்கும். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும் பாருங்க. யாராக இருந்தாலும் அவர் முன்பதாய் நிற்க முடியாது. எத்தனை லட்சம் கோடிகள் வைத்திருந்தாலும் சரி, எத்தனை நீங்கள் உதவி செய்திருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு, நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்தீர்கள் அந்த பூமியில, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்தது பார்த்து ஆண்டவர் நினைச்சுவார், அவர் நியாயம் விசாரிக்குவார். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வரப்போகிற அந்த ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருகிறார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையாக இருக்கிறார். அன்பின் தகப்பனே, காலம் கடைசியா இருக்கிறது ஆண்டவரே. நோவாவின் காலத்தில் நடக்கப்பட்டது போலவே மனுஷகுமாரனுடைய நாளில் நடக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீங்க. அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரட்டும், எங்களை நீதிமானாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.